23ஆம் புலிகேசி அப்படிங்கிற படத்துல வடிவேலு கதாநாயகனா நடிச்சாரு. அந்த படத்துல நாம எல்லாம் எதிர்பார்த்த அளவுக்கு நகைச்சுவை நிரம்பி இருந்துச்சு. அத மனசுல வச்சுக்கிட்டே இதே மாதிரி வரலாற்று படங்கள் நடிக்கலாம் அப்படின்னு அவர் முடிவு பண்ணியிருந்தார் போல. ஆனா நடுவுல எதிர்பாராத விதமா ஒரு பெரிய கேப் வந்துருச்சு அவரோட ஆக்டிங் கெரியர்ல. தொடர்ந்து திரும்பவும் திரையுலகத்துக்கு வந்த அவரு கதாநாயகனாவே ரீஎன்ட்ரி கொடுத்தாரு. அதுவும் புலிகேசி மாதிரி ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க படத்துல தான் நடிச்சாரு. தொடர்ந்து 13வது 14வது செஞ்சுரியை சேர்ந்த கதைகள்லயே நடிச்சிட்டு இருக்கிறாரே வடிவேலு அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கும் போதே அடுத்த படத்தை பத்தின இன்ஃபர்மேஷனும் நமக்கு வந்திருக்கு. அந்த படமும் 18வது நூற்றாண்டை சேர்ந்த ஒரு கதை அப்படின்னு சொல்றாங்க. அந்த கதை ஒரு புது களமா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு யுவராஜ். யுவராஜும் வடிவேலும் சேர்ந்து பண்ண படம் தான் தெனாலிராமன். இந்த படத்தை ஏஜிஎஸ் நிறுவனம் தயாரிச்சிருந்தாங்க. படம் எதிர்பார்த்த அளவுக்கு அந்த அளவுக்கு வெற்றியை கொடுக்கல அப்படின்னாலும் இவங்களுடைய கூட்டணி இன்னும் அடுத்த படத்துல தொடரும் அப்படிங்கிற மாதிரியே ஜூலைல இந்த புது படத்துக்கான பட வேலைகள் எல்லாமே ஆரம்பிக்க போகுது. இந்த படம் 18ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு கதை களத்தை கொண்டிருந்தாலும் முழுக்க முழுக்க கற்பனைகளை அள்ளி தெளிச்சிருக்கிறோம் நாங்க. அதை மைண்ட்ல வச்சுட்டு தான் நான் கதை எழுதிட்டு இருக்கேன் அப்படின்னு யுவராஜ் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இதுல வடிவேலுக்கு என்ன மாதிரியான கேரக்டர் கொடுக்க போறாங்க, அவர் திரும்பவும் ராஜா இல்ல யமன் இல்ல இந்த மாதிரியான கேரக்டர்ல வரப்போறாரா, இல்ல வேற ஏதாச்சும் கெட்டப்ல வரப்போறாரா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு கற்பனை குதிரை நம்ம மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கு. அது ஓடிக்கிட்டே இருக்கட்டும். இன்னும் கொஞ்ச நாள்ல என்ன மாதிரியான விஷயம், அவருக்கு என்ன மாதிரியான கேரக்டர் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு கிடைக்க வந்துரும். அப்ப தெரிஞ்சுக்கலாம்.